எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேக் அவர்கள் ரொம்பவே குட்டித்தனமாக குழந்தைத்தனமாக ஆனால் மிக பெரும் அளவுக்கு ஒரு சாதனையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கமலஹாசன் அவர்கள் மாதிரியே பாடி ஒரு டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப 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 ட்ரெண்டிங்காக இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கமலஹாசன் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. அப்படி என்ன ஒரு விஷயத்தை அபிஷேகா பற்றி சொன்னாங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அபிஷேக் அவர்களுடைய ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும், இது சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் என்ன ஒரு எஃபெக்டிவ்னஸாக வரப்போகுது, என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி நம்முடைய தமிழகம் முழுக்கவே என்னப்பா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் தான். இந்த சீசன் 5 எந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷனில் தமிழகம் முழுக்கவே இந்த எலெக்ஷனை பற்றி தான் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேறு எந்த ஒரு ஷோவுக்குமே இந்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த ஒரு எலெக்ஷனுக்கு நிகராக ஒரு டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கிற ஷோ அப்படின்னா அது சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் தான். இது குறித்து ஜீ தமிழே தெளிவாக சொல்லி பொதுவாகவே எங்களுக்கு சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸுக்கு டிஆர்பி ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிட்டு இருக்கும். ஆனால் இந்த முறை எலெக்ஷனில் மற்ற எல்லா ஷோகளுக்குமான டிஆர்பி ரேட்டிங் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கூட எங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் அபிஷேக் அவர்கள் தான். அபிஷேக் அவர்கள் மாதிரி எங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்தால் கூட போதும், எங்களுடைய டிவி எங்களுடைய ஜீ தமிழ் உச்சத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப அபிஷேக் அவர்கள் பண்ணுற சாதனை ஒன்று கிடையாது, இரண்டு கிடையாது நேயர்களே. பல சாதனைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கிறாங்க. அவங்க பண்ணாத சாதனை அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்க ஸ்டேஜில் பண்ணுற சாதனைகளை விட ஸ்டேஜுக்கு வெளியே தான் பல சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமே ரொம்பவே சூப்பராக பரபரப்பாக போயிட்டுருக்குது. அப்படி அவங்க ரீசெண்டாக பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் மாதிரியே பாடி அவர்கள் மாதிரியே டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. பொதுவாக கமலஹாசன் வாய்ஸில் ஒரு பெண் குழந்தையான அபிஷேக் அவர்கள் பாடுவது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெண் குழந்தையான அபிஷேகா கமலஹாசன் மாதிரி ஆன் வாய்ஸில் பாடி ஒரு டான்ஸும் ஆடி இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட வீடியோ மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிருக்கு. அது கமலஹாசன் அவர்களை பார்த்து உடனடியாக தன்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் மூலமாக அவங்களுடைய குடும்பத்தை கான்டாக்ட் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறாராம் அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் குழந்தைகிட்டையும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாருன்னா, நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாவுக்கு படத்தில் பாடல்கள் இந்த ஷோ முடிஞ்சப்பறம் வரட்டும், நான் பாடல்கள் பாடுறதுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களாம். அதற்கு அபிஷேக் அவர்கள் ரொம்பவே நன்றி, நான் இருந்தாலும் அதை பற்றி யோசிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. கமலஹாசன் அவர்கள் கொடுத்த வாய்ப்பையே யோசித்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.